முரசொலி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் வைகாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தன்று திருவள்ளுவருக்கு அவமானம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் இங்கு ஆளுநராக இருப்பதை விட திருவள்ளுவரின் மாணவனாக சீடனாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் என்று ஆளுநர் ஆர்.என். ரவி சொல்லி இருப்பது 20ஆம் நூற்றாண்டில் திருவள்ளுவருக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் அவமானமாகும். இதை இழைத்தவர் மாட்சிமை தங்கிய ஆளுநர் என்பதால் மரியாதையாக திரு அவமானம் என்று சொல்லிக் கொள்ளலாம். பள்ளியில் படிக்கும் போது அறிந்தாராம். தென்கோடி மாநிலத்தில் திருவள்ளுவர் என்ற மகான் வாழ்ந்ததாக அறிந்தாராம். திருக்குறள்தான் அவருக்கு உத்வேகத்தை அளித்ததாம். தமிழ்நாடு வந்ததும் அவர் வாங்கிய முதல் புத்தகம் திருக்குறள் தானாம். திருக்குறள் தான் உண்மையான தர்மசாஸ்திரமாம். இப்படி வரிசையாக சொல்லியிருக்கிறார் ஆர்.என். ரவி. காவிக்கரை படர்ந்த திருவள்ளுவர் படத்திற்கு மலர் தூவி இருக்கிறார் ஆர்.என். ரவி. அவர் திருக்குறளை ஒரு வரி கூட படிக்கவில்லை என்பதற்கு இது ஒன்றே சாட்சியம். காவி இன்று எதன் அடையாளமாக இருக்கிறது? பிளவுவாதத்தின் அடையாளமாக இருக்கிறது. அந்த காவியை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற திருவள்ளுவருக்கு போர்த்துவதே அவருக்கு அவமானம் இல்லையா? இவர் என்ன திருக்குறளை படித்து கிழித்திருப்பார்? படிக்காமல் கிழித்தறிய பார்க்கிறார். இது காலம் காலமாக இருப்பதுதான். அரவணைத்து அழித்தல், அதைத்தான் செய்கிறார் ரவி. திருக்குறள் மேலெழுந்து வந்தபோது கம்பராமாயணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து குறளை கீழே இழுக்க பார்த்த கூட்டம் தமிழ்நாட்டில்தான் உண்டு. இந்த கூட்டம் பேசும் இலக்கியம் கூட பக்தி இலக்கியமாக இருக்குமே தவிர சங்க இலக்கியமாக இருக்காது. சங்க தமிழ் பக்கம் வரமாட்டார்கள், சங்கி தமிழ் பக்கமாக இருப்பார்கள். இந்த தடைக்கற்களை உடைத்து திருக்குறள் உலக பொதுமறையாக உயர்ந்ததும் வேறு வழியில்லாமல் 1330 குறளில் 4-5 குறளை மட்டும் எடுத்து வைத்துக்கொண்டு வேதநெறி இருப்பதாக புனை வரைவுகளை ஆற்றி வருகிறார்கள். சில மாதங்களுக்கு முன்பு என்ன பேசினார் ஆளுநர்? திருக்குறளை ஜி.யு. போப்பின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் படித்தபோது அதிர்ச்சியாக இருந்தது. திருவள்ளுவர் குறிப்பிட்ட தமிழர்களின் ஆதி பகவன் என்கிற ஆன்மீக ஞானத்தை சின்னாபின்னமாக்கும் காலனித்துவ நோக்கத்துடன் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் இருந்த ஆன்மீகத்தை முற்றிலுமாக அகற்றி மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஜி.யு. போப் குறிப்பிட்ட மதத்தின் பிரச்சாரகர் மட்டுமல்ல, பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் திட்டங்களுக்காக அனுப்பி வைக்கப்பட்டவர். அதே சமயத்தில் தமிழ் அறிஞர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை படிக்கும்போது மகிழ்ச்சியுற்றேன் என்று பேசினார். வள்ளுவத்தில் இறையியல் இருக்கிறது. அது இன்றைய பாஜக கூட்டம் கற்பிக்கும் பிரித்தாளும் இறையியல் அல்ல. திருக்குறள் என்பது சமயத்திற்காக தோன்றிய நூலன்று. பிற்காலத்தவர்கள் வடமொழி நான்மறையோடு திருக்குறள் ஒத்தது என்பர். இல்லை, இல்லவே இல்லை என்றவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். வள்ளுவர் அறம் பேசுகிறார். அதற்கும் மனு நீதிக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது. வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று பாடியவர் மனோன்மணியம் சுந்தரனார். திருக்குறளை நன்கு உணர்ந்தவர்கள் மனுவை போற்றுவார்களா என்று கேட்டுவிட்டு போற்ற மாட்டார்கள் என்று சீறியவர் சுந்தரனார். தமிழ்தாய் வாழ்த்தை பாடியவர் அவர். ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையா உன் சீரிலமை திறன் வியந்து செயல்மறந்து வாழ்த்துவமே என்று சீறியவர் சுந்தரனார். வாழ்த்து பாடலில் அழிந்தொழிந்து என்ற சொற்கள் வேண்டாமே என்று எடுத்துவிட்டு சுருக்கி கையாண்ட பொதுமை உள்ளம் கொண்டவராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்தார் என்பது ரவிகளுக்கு தெரியுமா? குறளை பொறுத்தவரை என்னுடைய கருத்து, ஆரிய கலை, பண்பு, ஒழுக்கம், நெறி முதலியவை யாவும் பெரிதும் தமிழர்களுடைய பண்பு, நெறி, ஒழுக்கம் முதலியவைகளுக்கு தலைகீழ் மாறுபட்டதென்பதும் அம்மாறுபாடுகளை காட்டவே சிறப்பாக குறள் உண்டாக்கப்பட்டது என்பதும் உறுதியான கருத்தாகும் என்றார் தந்தை பெரியார். ஆரியர் அல்லாத இந்நாட்டு மக்கள் அனைவருக்கும் சிறப்பாக இந்நாட்டு பழங்குடி மக்களான திராவிடர்கள் அனைவருக்கும் வள்ளுவர் அருளிய திருக்குறள் ஒரு பெரிய செல்வமே ஆகும். நமது பெருமைக்கும் நெறிக்கும் நாகரிகத்திற்கும் வாழ்க்கை முறைக்கும் எடுத்துக்காட்டாக அதில் பல சங்கதிகளை நாம் காணலாம். திருக்குறளின் பெயரால் நம் பெருமையை திராவிடர் அல்லாத மக்களுக்கு உணரச் செய்ய முடிகிறது. நமது சரித்திரத்திற்கும் நாகரிகத்திற்கும் பல இலக்கியங்களில் இருந்தும் பல காரியங்களிலிருந்தும் ஆதாரங்கள் எடுத்துக்காட்ட முடியுமாயினும் அவை பெரும்பாலும் பண்டிதர்களுக்குத்தான் புரியும், அவர்களுக்குத்தான் பயன்படும். ஆனால் திருக்குறள் ஒன்றுதான் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எப்படிப்பட்ட அறிவாளியும் ஏற்கும் தன்மைக்கு ஏற்ற ஆதாரமாய் அமைந்திருக்கிறது என்றும் சொன்னவர் தந்தை பெரியார். நமது மதம் குறள் மதம் என்றார் பெரியார். இதை அறிவாரா ஆர்.என். ரவி?
130 அதிகாரங்கள் தான் திருவள்ளுவர் எழுதியதே தவிர 133 அதிகாரங்கள் அல்ல என்றும் சொன்னவர் பழுத்த சைவரான கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். மெய்யுணர்தல் அதிகாரத்தில் கடவுளுக்கு கூறிய இலக்கணம், கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் கடவுளுக்கு கூறிய இலக்கணம் ஆகிய இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டையும் எழுதியவர் ஒருவரல்ல என்பதை அறியலாம் என்றவர் வ.உ.சி. எனவே கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை ஆகிய 3 அதிகாரத்திற்கும் இடைப்பாயிரம் என்று பிரித்துவிட்டார் வ.உ.சி. அவர்கள். எனவே ஏதோ திருக்குறளை திராவிட சிந்தனை கொண்டவர்கள் திரித்து விட்டதை போல ஆளுநர் ரவி பேசுவது அபத்தமாகும். அவர்தாம் தான் வந்ததிலிருந்து தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராக செயல்பட்டு வருகிறார். தமிழர் திருவிழாவாம் பொங்கல் திருநாளுடன் இணைத்து திருவள்ளுவர் திருநாள் கொண்டாடப்படுகிறது. இது அரசாணைகளின்படி கொண்டாடப்படுகிறது. அதனையே மாற்ற முனைகிறார் ஆளுநர். தமிழ்நாடு என்று சட்டப்பூர்வமான பெயரையே பயன்படுத்த மனமில்லாதவர் அவர். இவர் எப்படி திருவள்ளுவரை மனமார்ந்து போற்றுவார் என்று முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது.